ரொம்ப நாளாக படமே நல்ல படமே வரல. இப்போ தான் ஒரு படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் அண்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருந்துச்சு. யா வாட்சபிள். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம மோட்டிவேஷன் படம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒருத்தன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுறான் அதை இந்த பார்த்து கற்றுக்கலாம் நிறைய விஷயம். ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் லாஸ்ட் எண்டிங் நல்லா இருந்தது. லாஸ்ட் எண்டிங் தான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. கவின் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. வேற யுவன் மியூசிக் நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு கவினோட ஆக்டிங் ரொம்ப டாடாக்கு அப்புறமா அவரோடது நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் அதை விட நல்லாவே பண்ணியிருக்காரு மூவி. எல்லா சீனுமே பக்காவாக இருந்தது. அவர் வர சீன் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு, கொஞ்சம் புரியாம இருக்கு அங்கங்க. அது மட்டும் மாத்தினா நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து யூஸ்வல் லைஃப் ஸ்டோரி தான். ஸ்கூல்லேருந்து எண்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நடுவில் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸில் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டில் சிங்கிள் டேக்லாம் வருது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்லோ போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் கதை மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. நல்லா இருக்குது. அவளுக்கு டைம் போகிறதே தெரில. கவின் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. யுவன் பிச்சிட்டர் ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், வாட்சபிள். கிளைமேக்ஸ் ப்ரோ அங்கங்கே நான் பெருசாக அழுவ மாட்டோம். பட் நல்ல இடத்துல நம்மளுக்கே கண்ணு கலங்கிடுது. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் போர் அடிக்கல, நல்லாவே போகுது, சூப்பராக போகுது. ரொம்ப நாளாக படமே நல்ல படமே வரல. இப்போ தான் ஒரு படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் அது யுவன் சாங் சார், அது நல்லா இருந்துச்சு. அது அப்படியே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அவரோட மோட்டிவேஷன் தான் ஃபுல்லாக ஸ்டப்பான அந்த ஹார்ட்டாக ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் விடாப்படி கிவ் அப் பண்ணல லாஸ்ட் வர. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரியலாக கொண்டு வந்து லாஸ்ட்டில் எப்படி சொல்கிறது, ரியல் சீனுமே காமிச்சாங்க. பட் அது மூவியுமே நல்லா காமிச்சாங்க. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஐ மீன் இட்ஸ் குட் மூவி. புரியல. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சீரியஸாக சொல்கிறேன். டாடா கம்பேர்டிவ்ஸ் மோர் தென் 3 times மூவ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவரோட கவினோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. டோட்டலாகவே படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஒரு சிங்கிள் ஷாட் வச்சுருக்காங்க, அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரியலி ஃபேன்டாஸ்டிக். செம்ம சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ஃபுல்லாகவே ஸ்டோரி வந்து சொல்லியிருக்க விதமே நல்லாயிருக்கு. உண்மையிலே இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த படம் வந்து. இவனோட மியூசிக்ஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பழைய விண்டேஜ் சாங் ஒன்று வருது, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட பழைய எனக்கு லாஸ்ட் சீன் தான், ஃபைனல் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் தான் பிடிச்சது. ஐ மீன் பார்க்க ரியலான்னு தோணுச்சு. பட் அதே ஒரு மூவியாக காமிச்சு முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே எமோஷ்னலாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. கவின்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் எல்லாம் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் உண்மையாலே. இல்லை, மெசேஜ் தான் என்ன சொல்ல வந்தாங்கன்னு புரியல. மற்றபடி ஓரளவு படம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் காமன் மேன் வந்து எப்படி வந்து ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறான், என்ன எப்படி வந்து அவனோட கோல்ஸை பர்சியூ பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு படம். ஆக்டிங் வைஸ் இப்போ கவினோட பெர்ஃபார்மன்ஸ், லாலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், பரவாயில்ல. இல்லை, எல்லாமே அவர் நடிச்ச பொதுவாகவே நல்லா தான் இருந்துச்சு சீன்ஸ் எல்லாமே. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் லேக் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாம் ஓகே தான் படம். பர்டிகுலரான அந்த ரிவீல் பண்ணலாமான்னு தெரியலையே. பர்டிகுலரான அந்த வெற்றிமாறன் அவரோட ஆடிஷனுக்கு போவார் ஒன்று. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா புரியல. சாங்ஸ் இவனோட சாங்ஸ் ஆஸ் யூஷுவல் தான், நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அந்த புதுப்பேட்டையோட ஒரு நாளில் சாங் எல்லாமே கொஞ்சம் அதான் அந்த படத்துக்கும் சூட் ஆச்சு. இந்த படத்துக்கும் அதை எப்படியோ மேப் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங் எப்பவுமே எல்லா படத்துலையுமே நல்லா இருக்கும் ப்ரோ. இதில் நல்லா எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு. அதான் ப்ரோ, அவர் தோத்துட்டே இருப்பார். எத்தனை வாட்டி தோத்து பண்ணாலும் அவரோட பேஷன் விட்டு கொடுக்காம இருக்கார்ல, அது நல்லா இருக்கு ப்ரோ. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீனுன்னு இல்லை, சாங்ஸ் யுவன் சங்கர் ராஜா பிச்சிட்டாரு ப்ரோ. அந்த ஒரு நாளில் பாட்டு போட்டு அந்த புதுப்பேட்டை படத்தில் அந்த பார்த்து அதே ஃபீல் இதுலேயும் இருக்குது ப்ரோ. செம்ம படம் ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம்.